Please, you think that if you will speak very loudly about the war, you He's can... not speaking loudly. He's not speaking loudly. Your country is in big trouble. Can I Wait a answer? minute. No. You've done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. அமெரிக்கா எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உக்ரைனின் ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலே வைத்து டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்கின்ற போது, உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நீங்கள் ஆபத்தில் இருக்கின்றீர்கள், உடனடியாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்ற அடிப்படையிலே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைனுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலே மிக பெரும் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கின்றது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிலே. இது அடிதடியிலே வந்து முடியுமோ என்ற அளவிற்கு எல்லோருமே சிந்திக்க வைத்த ஒரு விவாதமாக இடம்பெற்றிருக்கின்றது. இதுவரையிலே இந்த வெள்ளை மாளிகையிலே இப்படி ஒரு விவாதம் இன்னும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோடு இடம்பெறவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது, இப்போது உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இப்போது கழுத்தை பிடித்து வெளியே போன்று சொல்லாத குறையாக இப்போது வெளியே அனுப்பப்பட்டிருக்கின்றார். வெள்ளை மாளிகையிலிருந்து அவரை கேவலமாக கிண்டல் செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்களுக்கு வணக்கம். இந்த உக்ரைனுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் நேற்றைய தினம் பயணம் மேற்கொண்டு அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது மிக பெரும் பேசுபொருளாக மாறிய சந்திப்பு. இந்த சந்திப்பிலே மிக பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்படும் என்றும், அதுவும் கனியம் சார்ந்த, அதாவது கனியவளம் சார்ந்த ஒப்பந்தத்திலே தான் அவர் கைச்சாத்திடுவதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் என்ற செய்தியும் சர்வதேச ஊடகங்களிலே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. எனவே இந்த விடயத்திலே தான் இந்த யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போரை பற்றி, போர் முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசப்படும் என்றெல்லாம் பலரும் சொல்லி இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. சந்திப்பானது மிக பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற. உண்மையிலேயே இரண்டு நாட்டினுடைய ஜனாதிபதிகள் முதல் முறையாக நேருக்கு நேர் விவாதமிட்டது, குறிப்பாக அதுவும் ஒரு முருகல் நிலையோடு, அதுவும் அடிதடிக்கு செல்கின்ற நிலையோடு விவாதமிட்டது என்பது சர்வதேச அளவிலே முதல் முறை என்றுதான் சொல்ல வேண்டும். நேருக்கு நேராக இரண்டு பேரும் வார்த்தைகளால் மோதி இருக்கின்றார்கள். இதுல என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, உக்ரைனிலே தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக போர் இடம்பெற்று வருகின்றது, உக்ரைன் ரஷ்யா மோதல். எனவே இந்த உக்ரைன் இவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கின்ற நாடுதானா என்றெல்லாம் சிந்திக்கின்ற போதுதான் உக்ரைன் என்பது வெறுமனே ஒரு முகம்தான். அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற உடலானது ஐரோப்பிய ஒன்றியம், அதே போன்று அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயமும் இன்றைய தினம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இதிலே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார், 350 பில்லியன் டாலர்கள் அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது உக்ரைனுக்கு இந்த போருக்காக என்று குறிப்பிட்ட விடயம் இதன் பின்புலத்திலே அமெரிக்கா இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை பயணமாக அமெரிக்காவுக்கு பயணத்தை மேற்கொள்கின்ற போது நேற்றைய தினமே ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பினால். குறிப்பாக அவருடைய உடை தொடர்பிலே அந்த அவமானம் இடம்பெற்றது. குறிப்பாக நேற்றைய தினம் அவரை வரவேற்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் செல்கின்ற போது, உங்களுடைய உடை நன்றாக இருக்கின்றது, இப்படித்தான் அவங்களுடைய நாட்டிலே உடை அணிவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது, ஒரு மிகப்பெரிய நாடு, அதுவும் வெள்ளை மாளிகைக்கு செல்கின்றார். எனவே அவர்கள் எல்லோருமே எதிர்பார்த்தபடியும் ஒரு கோட் அணிந்து அதற்கான நேர்த்தியான உடையோடு வருவார் என்று. ஆனால் அங்கே அவர் சென்றதோ ஒரு கருப்பு நிற டி-ஷர்ட் அணிந்து கொண்டு, அதே போன்று சாதாரணமான ஒரு உடையோடு தான் அங்கே சென்றிருக்கின்றார். எனவே இதனால் அங்கே அவர் நக்கல் நையாண்டி செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. பின்னர் இன்றைய தினம் வெள்ளை மாளிகையிலே மிக மிக முக்கியமான சந்திப்பு, குறிப்பாக கனிய வளம் சார்ந்த ஒரு ஒப்பந்தமும் இந்த உக்ரைன் ரஷ்ய மோதல் சார்ந்த விடயமும் பேசுபொருளாக இருக்கும் என்று பலரும் எதிர்பார்க்கின்ற போதுதான் இதை பற்றி பேச்சுக்கள் இடம்பெற்று வந்தது. இருந்தாலும் ஒப்பந்தத்திலே இருவரும் கைச்சாத்திடுவது சார்ந்து பேசப்படுகின்ற போது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டது போன்று இருக்கின்றது. குறிப்பாக ஜெலன்ஸ்கி இந்த விடயத்திலே தவிர்த்து வந்தார். எனவே இதில் மிக முக்கியமாக சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்காவின் ஊடகங்களின் முன்னிலையிலும் தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே இந்த அமெரிக்காவினுடைய பதில் ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜே.டி. வென்ஸ் ஆகியோர் அந்த இடத்திலே மிக முக்கியமானவர்களாகவும், ஏனையவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏனைய அதிகாரிகள், ஊடகங்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஊடகங்கள் முன்னிலையிலே இந்த பேச்சுவார்த்தை நேரடியாகவே ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் இதிலே ஜே.டி. வென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த துணை ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய துணை அதிபர் என்று சொல்லப்படுகிற ஜே.டி. வென்ஸ் பலதரப்பட்ட விடயங்களை சொல்கின்ற போது, நீங்கள், அதாவது இந்த உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்காவை நீங்கள் மதிக்கவில்லை, குறிப்பாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை நீங்கள் மதிக்கவில்லை என்ற அடிப்படையிலே சில வார்த்தை பிரயோகங்களை முன்வைக்கின்றார். எனவே இந்த வார்த்தை பிரயோகங்களானது இந்த ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்துவதற்கு அல்லது சிக்க வைப்பதற்கான வார்த்தை பிரயோகங்கள் போன்றுதான் தெரிகின்றது. எனவே அதற்கு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார், நிச்சயமாக அப்படியல்ல, நாங்கள் அமெரிக்காவுக்கான மரியாதையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார்.
அதோடு இந்த ஜேடி பென்ஸ் மேலும் குறிப்பிடுகின்றார், அங்கே அதாவது உக்ரைன் யுத்தமான தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற போது அங்கே பல உயிர் சேதங்கள் இடம்பெறுகின்றது. அதோடு வலுக்கட்டாயமாக ஆட்களை ராணுவத்திலே இணைக்கின்ற வேலையை உக்ரைன் செய்து வருகின்றது சொல்கின்ற போது நீங்கள் நேரிலே வந்து பார்த்தீர்களா என்ற அடிப்படையில் ஜெலஸ்கி கேள்வி எழுப்பி இருக்கின்றார் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியான ஜேடி பென்ஸை பார்த்து. அப்படி ஒரு நிலையும் உக்ரைன் இல்லை. எங்களுடைய நாடு நாங்கள் நேர்த்தியான முறையில் தான் தனிமையாக போரிட்டு வருகின்றோம். எனவே ஒரு முறை வேண்டும் என்றால் எங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் வந்து பாருங்கள், அப்படி ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையில் கொஞ்சம் காரசாரமாகவே பேசியிருந்தார். உடனடியாகவே குறுக்கிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப், நீங்கள் தனிமையாக ஒன்றும் போரிடவில்லை, அமெரிக்கா இல்லை என்றால் வெறுமனே ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களிலே இந்த யுத்தத்தை முடித்திருப்பார்கள் ரஷ்யா என்ற அடிப்படையில் சொல்ல ஆரம்பித்திருந்தார். அப்படி இருக்கின்ற போதுதான் திடீரென வார்த்தையை விட்டிருந்தார் இந்த ஜெலஸ்கி, அதாவது உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலஸ்கி வார்த்தையை விட்டிருந்தார், இப்படித்தான் புட்டினும் சொன்னார் 2 நாட்களில் யுத்தத்தை முடிப்போம் என்று. ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. இப்போது நீங்கள் சொல்கின்றீர்கள் 2 அல்லது 3 வாரங்கள் என்று, அதுவும் வெறும் பேச்சாக மாறும் என்ற அடிப்படையில் அவர் கருத்தமைகின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கோபப்பட்டிருந்தார். இதில் அவர் குறிப்பிடுகின்ற போது உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற அடிப்படையிலே உனக்கு தெரியாது என்று மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே நான் பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜெலஸ்கி கேட்கின்ற போது நீ அதிகம் பேசிவிட்டாய், கொஞ்சம் இரு என்ற அடிப்படையில் சொல்லிவிட்டு பலதரப்பட்ட விடயங்களை முன்வைத்தார். உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், அதாவது உக்ரைனுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். 3ஆம் உலக போரை நோக்கி நீங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே லட்சக்கணக்கான மக்களினுடைய மில்லியன் கணக்கான மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் உக்ரைன் என்ற அடிப்படையில் இவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு ஜெலஸ்கி பதிலளிக்கின்ற போது இப்போதுதான் புரிகின்றது, அமெரிக்கா எங்களிடம் இருந்து, அதாவது ஐரோப்பிய நாடுகளிடம் தேவைக்காகத்தான் பழகுகின்றதோ என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை வார்த்தையை விட்டிருந்தார். உடனடியாக கோபம் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார், முன்னைய ஜனாதிபதிகள், அதாவது முன்னைய ஜனாதிபதியான பைடன் 350 பில்லியன் அமெரிக்க டாலர்களை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் இந்த யுத்தத்திற்காக. நாங்கள் இல்லை என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ஜெலஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார், இந்த ரஷ்யா காலகாலமாக எங்களுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கிறார், என்னுடைய நிலத்தை பறித்து வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 2014 கிரேமியா என்று சொல்லப்படுகின்ற பகுதியை பறித்துக் கொண்டார்கள். இப்போது நிலங்களை ஆக்கிரமித்து வருகின்றார்கள். எங்களுடைய சிறுவர்கள் 20,000 பேரை கடத்தி கொண்டே வைத்து அவர்களை மொழி மாற்றம் செய்து வருகின்றார்கள். இதையெல்லாம் இந்த அமெரிக்கா கேட்கவில்லை என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியது மாத்திரமில்லாமல், அப்போது ஒபாமா வந்து விட்டார், ஒபாமாவுக்கு பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் வந்தீர்கள், அதன் பின்னர் பைடன் வந்தார், மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த இவ்வளவு பேர் வந்தும் இந்த விடயத்தை தட்டி கேட்கவில்லை என்ற அடிப்படையிலே அமெரிக்காவை கொஞ்சம் கொச்சைப்படுத்துவது போன்று இந்த ஜெலஸ்கியினுடைய கதை அமைந்திருந்தது. எனவே இருவருக்கும் இடையிலே கடுமையான வார்த்தை மோதல்கள் இடம்பெறுகின்ற போது திடீரென ஒரு ஊடகவியலாளர், அவர் ஊடகவியலாளராகவும் இருக்கலாம் அல்லது அமெரிக்காவுடைய அதிகாரியாகவும் இருக்கலாம், அவர் குறிப்பிட்டு உங்களுடைய ஆடை, அதாவது வெள்ளை மாளிகைக்கு வருகின்றீர்கள், இப்படித்தான் ஆடை அணிந்து வருவீர்களா, ஒரு நேர்த்தியான ஆடையோடு வந்திருக்க கூடாதா என்று அவரை அவமானப்படுத்துகின்ற விதமாக, ஜெலஸ்கியை அவமானப்படுத்துகின்ற விதமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதற்கு ஜெலஸ்கி பதிலளித்திருக்கின்றார், யுத்தம் நிறைவுக்கு வரட்டும், நான் நேர்த்தியான ஆடைகளை அணிந்து வருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு கடும் கோபம் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார், உங்களால் முடியாது, இந்த யுத்தத்தை முடிக்க உங்களால் முடியாது, உங்களால் தனிமையாக முடியாது, அமெரிக்கா இருந்தால் தான் உங்களால் முடியும் என்றும், எனவே இப்போது அமெரிக்கா விரும்புகின்றது இந்த யுத்தமானது சமாதானத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு ஜெலஸ்கி திடீரென பதிலளித்திருக்கின்றார், எங்களுடைய நாட்டை நாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு மிகப்பெரிய கடல், அத்லாந்திக் கடல் மிகப்பெரிய கடல் இருப்பதனால் யுத்தம் இடம்பெறுவதில்லை, இதனால் உங்களுக்கு இதை பற்றி தெரியாது என்றும், எதிர்காலத்திலே யுத்தம் வரும்போது புரிந்து கொள்வீர்கள் என்றும் சொல்கின்ற போது இன்னும் கொஞ்சம் உச்ச கோபத்துக்கு சென்று விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். எங்களுடைய நாட்டை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும், எங்களுடைய நாட்டை நாங்கள் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய நாட்டினுடைய நன்மைக்காகத்தான் சொல்கின்றோம், எனவே இந்த யுத்தத்தை உங்களால் முடிக்க முடியாது, அதற்கேற்ற படைப்பலம் உங்களிடம் இல்லை, அதற்கேற்ற ஆயுத பலம் உங்களிடம் இல்லை, அதையெல்லாம் தந்தது அமெரிக்கா தான், அது மாத்திரமல்லாமல் ஆயுதங்களை வழங்கியதும் அமெரிக்கா தான். இப்போது நாங்கள் சொல்கின்றோம், எங்களுடைய சொல்லை கேட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், யுத்த சமாதானத்திற்கு வாருங்கள், அப்படி என்றால் நாங்கள் எல்லாத்திற்கும் சம்மதம், கையொப்பத்திற்கும் சம்மதம், சமாதானத்தை விரும்பினால் மீண்டும் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது காரசாரமான ஒரு விவாதம் ஒன்று இந்த வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் ஊடகங்கள் முன்னிலையிலே இப்படி பேசுகின்றீர்களா, அமைதியாக பேசலாம், ஏன் சத்தமாக பேசுகின்றீர்கள் என்று ஜெலஸ்கி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியான ஜேடி பென்ஸை பார்த்து கேட்கின்ற போது சடாரண குறுக்கிட்டு இருந்தார் இந்த டொனால்ட் ட்ரம்ப். அவரொன்றும் அங்கே சத்தமாக பேசவில்லை, சரியாகத்தான் பேசுகின்றார் அடிப்படையிலே. எனவே வேண்டுமென்றே ஒரு வாய் தர்க்கத்தை உருவாக்கி வேண்டுமென்றே அவரோடு மோதியது போன்றிருக்கின்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இப்போது ஜெலஸ்கி அவர்கள் இப்போது அந்த வெள்ளை மாளிகையை விட்டு திடீரென வெளியே எழும்பி சென்றதாகவும், அவர் வெளியே எழுந்து சென்ற ஒரு வாகனத்தில் ஏறியவர்
கடும் கோபத்தோடு வெளியேறினார். அவரை வெளியிலே கொண்டு வந்து மரியாதையோடு விடுவதற்கு கூட ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்போ அல்லது பதில் ஜனாதிபதியான இந்த ஜேடி பென்சோ வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே இது இப்போது சர்வதேச ஊடகங்களில் இப்போது பேசுபொருளாக மாறிய விடயமாக இருக்கின்றது. அமெரிக்காவை நம்பினால் இதுதான் நிலை என்பது பலருக்கு புரிந்திருக்கும். எனவே அமெரிக்கா இப்போது ஐரோப்பிய நாடுகளோடு மோதுவதற்கு அல்லது பகைமையை ஏற்படுத்துவதற்கு தயாராகி வருகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது குறிப்பாக பனாமாவை கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருந்தார்கள், அது அமெரிக்க நாடுதான். அடுத்ததாக பார்க்கின்ற போது கிரீன்லாந்தை நாங்கள் கைப்பற்றியே ஆவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை இப்போது இந்த ஐரோப்பிய நாடுகள் தெரிவித்து வருகின்றது. இப்போது உக்ரைன் மீது வாய் வைத்திருக்கின்றார்கள். பிரான்சோடு கொஞ்சம் பொறிதட்டுகின்ற நிலையிலே தான் அமெரிக்கா இருக்கின்றது. எனவே ஐரோப்பிய நாடுகளை பகைத்துக் கொள்கின்ற நிலைக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இது எப்படியான ஒரு கொள்கை என்று பலராலும் வியப்போடு எதிர்பார்க்கப்படுகின்ற போது ஒருவேளை இந்த யுத்தங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு பிரதானமான எதிரி என்று அமெரிக்கா இப்போது நம்புகின்ற ஒரு எதிரி என்றால் சீனா மட்டும்தான். காரணம், அமெரிக்காவை சூழ இப்போது சீனாவுடைய கை ஓங்கிவிட்டது. எனவே அதற்காக தாங்கள் ஏனைய நாடுகளுக்கு வழங்குகின்ற யுத்தத்திற்காகவும் ஏனைய நாடுகளை பாதுகாப்பதற்காக வழங்குகின்ற பண உதவிகளை நிறுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய பலத்தை உயர்த்தி கொண்டு அமெரிக்கா யார் என்பதை காட்டுவதற்காக இப்போது டொனால்ட் ட்ரம்ப் முனைகின்றாரோ என்ற ஒரு கேள்வி நிலையும் எழ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விடயம் சர்வதேச ஊடகங்களிலே மிக பெரும் பேசுபொருளாக மாறிய விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள் எப்படியான முடிவுகள் எடுக்கப் போகின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. காரணம், இந்த பேச்சுவார்த்தை அல்லது இந்த வாய் தர்க்கத்தை முன்னிட்டு ஐரோப்பிய நாடுகள் வாய் திறக்கும். அதாவது ஐரோப்பிய நாடுகள் தான் இப்போது உக்ரைனை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய படைகள் இந்த உக்ரைனை இப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இல்லை என்றால் இந்த யுத்தம் உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னரே முடிந்திருக்கும். ரஷ்யா முடித்திருப்பார்கள். எனவே இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன செய்ய போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இது தொடர்பாக விடயங்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நமது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.